நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை தமிழோடு தொடங்குவோம். ஐயன் திருவள்ளுவரின் குறள்களில் ஒன்றை பார்க்கலாம். குறள்: மருந்தன வேண்டாவாம் யாக்கை கருந்தியதற்றது போற்றி உணின். பொருள்: ஒருவன் முதலில் உண்டது சீரணமாகிவிட்டதை நன்கு அறிந்து அதன் பிறகு உண்டால் அவன் உடம்புக்கு மருந்து என்று ஒன்று வேண்டியதில்லை. இன்றைய வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பில் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் தொடங்கிய கையெழுத்து இயக்கம், கோடைக்கு முன்பே தமிழ்நாட்டில் 4 இடங்களில் சதமடித்த வெயில், சாம்பியன் டிராபியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த நியூசிலாந்து என்பன உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 4 இடங்களில் சதமடித்த வெயில். திருப்பத்தூர், ஈரோடு, சேலம், கரூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவு. மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டின் குரல் நெரிக்கப்படும் அபாயம் இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை. தொகுதி மறுவரையறை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கருத்து. மக்கள் தொகை மேலாண்மை மீது அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கியது. தமிழகத்தில் 2026 மே மாதத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என அண்ணாமலை சூளுரை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஹோசூர் அருகே 14 வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம். வீட்டிலிருந்து வெளியேறிய சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கோயில் நிகழ்ச்சிகளில் சினிமா பாடல்களை அனுமதிக்கக்கூடாது, பக்தி பாடல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். இந்தியாவுக்கு பரஸ்பர வரி வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. பிற நாடுகளால் பல தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்டு வருவதை இனி நடக்கவிட மாட்டோம் என்றும் சூளுரை. ராணுவ உதவிகளை தொடர்ந்து உக்ரைனுக்கு வழங்கி வந்த உளவு தகவல்களையும் நிறுத்தப் போவதாக அமெரிக்கா அறிவிப்பு. அமெரிக்காவின் உளவு தகவல்களை உக்ரைனுக்கு பகிர பிரிட்டனுக்கும் தடை விதித்தது. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது நியூசிலாந்து. இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் வரும் 9ஆம் தேதி பல பரீட்சை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தென் மாநிலங்களின் எம்பிக்களை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. 63 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி என 5 கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்தன. திமுக, அதிமுக, தேமுதிக, தவேக, காங்கிரஸ், விசிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட 58 கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்புடன் செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது என தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சிக் கூட்டம் ஒருமனதாக எதிர்ப்பதாக கூறி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீர்மானங்களை முன்மொழிந்தார். முதல்வரின் தீர்மானங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. தொகுதி மறுவரையறை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டம் தொடர்பாக தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட மாநில அரசுகள் எதிர்த்து வரும் சூழலில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மக்கள் தொகை மேலாண்மை மீது அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை, எனினும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்தப்படும் எனவும் கூறினார். உலக அளவில் நாம் போட்டியிட பல மொழிகளை கற்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு, அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பல மொழி மையங்கள் நிறுவப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த கோரி பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கியது. இதற்கு ஆதரவு திரட்டக்கூடிய சமகல்வி இணையதளத்தை அண்ணாமலை சென்னையில் தொடங்கி வைத்தார். மே மாதத்திற்குள் 1 கோடி கையெழுத்தை திரட்டி குடியரசுத் தலைவரை சந்தித்து அளிக்க உள்ளதாக அவர் கூறினார். வரும் 23ஆம் தேதி திருச்சியில் இதற்காக பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும், இதையடுத்து திருநெல்வேலி, காஞ்சிபுரம், சேலம், சென்னை, மதுரை, கோவை என அனைத்து மண்டலங்களிலும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா. அது தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு 7.17 தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே 7.17. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 543 எவ்வளவு இருக்கும் என்பது 543, நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேலே போறதில்லை, எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை. இதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. உலக நாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, எதுக்காக எம்பி? யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல,
அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க வரும் பாஜகவினரிடம் பெண்கள் கேள்வி கேட்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியில் மத்திய அரசை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அனைவரும் ஹிந்தி படித்தால் ஹிந்தியிலேயே போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும், நமது வேலைவாய்ப்புகளை வடமாநிலத்தவருக்கு அளிப்பதற்காகவே ஹிந்தி திணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பல்வேறு இடங்களில் உணவகங்களில் வட இந்தியர்களே பணியாற்றுவதாகவும், அதற்கு அவர்களுக்கு கல்வி அளிக்கப்படாததே காரணம் எனவும் விமர்சித்தார். இந்தியை கவனம் படிக்கணும்னா தாய்மொழியா இருக்கிறவங்க நமக்கு கூடுதல் மார்க் வாங்கலாம். நமக்கு என்ன இருந்தாலும் இப்ப இங்கிலீஷ் படிக்கவே நம்ம புள்ள கொஞ்சம் சிரமப்படுது. அதை நல்லா படிக்கணும் தான் நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஹிந்தி கத்துக்கிட்டா நமக்கு கூடுதல் சுமை. வட இந்தியாவில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவங்களோட அவன் 80 மார்க் வாங்கணும், நம்ம வீட்டுக்குள்ள 50 மார்க் தான் வாங்கணும். அப்ப எதிர்காலத்தில் ஒரு வேலைக்கு போட்டித் தேர்வு வைத்தாலும் வட இந்தியாவுக்கு இருக்கிறவனுக்கு ஈஸியா வேலை கிடைக்கணும். அந்த கையெழுத்து வாங்க வந்தா பெண்கள் நீங்க தான் தைரியமா யாரையும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள். நீ எதுக்கு எங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க, முதல்ல வட இந்தியாவில் இருக்கிறவங்க 3 மொழி படிக்க சொல்லு. அவன் தமிழை படிக்கட்டும், தெலுங்கு படிக்கட்டும், அப்புறம் இங்க இருக்கிறவங்க இந்திய படிக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்றோம் அப்படின்னு முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மோடிக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு அடிமை வேலை பார்க்க வர பிஜேபி காரனை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு பெண்களாகிய உங்களிடத்தில் தான் இருக்கு. பாரதத்தின் நாயகன் கம்பன் எனவும், கம்பராமாயணத்தை சாமானியர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். சென்னையில் கம்பராமாயணம் ஓர் ஆய்வு என்ற நூலை ஆளுநர் RN ரவி வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராமாயணத்தை வாழ்க்கையின் எல்லா தளங்களிலும் தொடர்புபடுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்தார். கம்பராமாயணம் அதன் உயிர்த்தன்மையுடன் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும், தமிழக கல்வி நிறுவனங்களில் கம்பன் இருக்கை ஏற்படுத்த வேண்டும் எனவும் RN ரவி வலியுறுத்தினார். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006, 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28 கோடியே 36 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் மீது 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பின்னர் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட சிலர் மீது அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் மார்ச் 19ஆம் தேதி ஆஜராக CBI சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில்வேலவன் உத்தரவிட்டார். கோடை காலத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் 4 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 102.38 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 101.84 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டி வதைத்தது. இதேபோல் சேலம், கரூர் மாவட்டம் பரமத்தியிலும் வெயில் சதமடித்துள்ளது. தமிழ்நாட்டின் 4 இடங்களில் இந்த ஆண்டு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூரில் ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகளுக்காக மார்ச் 9ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பெரும்பாலான ரயில்கள் தாம்பரம், செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் என்றும் மாற்றுப்பாதைகளில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர் வழித்தடத்தில் அமைந்துள்ள 4வது ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதன் காரணமாக எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம், மாம்பலம், செங்கல்பட்டு உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் ரயில்கள் நிற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் புதுச்சேரி வரை செல்லும் பயணிகள் ரயில் 9ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து புறப்படும் என கூறப்பட்டுள்ளது. காக்கிநாடா துறைமுகம் செங்கல்பட்டு, கச்சிகுடா செங்கல்பட்டு, மண்டபம் பனாரஸ் ரயில்கள் எழும்பூர் தாம்பரம் வழித்தடத்தில் இல்லாமல் பெரம்பூர் அரக்கோணம் வழித்தடத்தில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் முதல் திருநெல்வேலி வரை 6 மற்றும் 7ஆம் தேதி இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் 15 நிமிடம் தாமதமாக பிற்பகல் 3 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்படும் என கூறப்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குழந்தை திருமணம் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே உள்ள மலை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கும் காளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மாதேஷ் என்பவருக்கும் சில நாட்களுக்கு முன்பு பெங்களூருவில் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்தில் விருப்பமில்லாத சிறுமி மாதேஷ் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனை அடுத்து சிறுமியின் உறவினர்கள் சிறுமியை வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கிச் சென்று மாதேஷின் வீட்டில் விட்டுள்ளனர். அப்போது சிறுமி கதறி அழும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக சிறுமியின் பாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சிறுமியை மீட்ட காவல்துறையினர் அவரை திருமணம் செய்து கொண்ட மாதேஷையும் பிடித்து தேன்கனிக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மாதேஷிடம் மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பாகிஸ்தானின் லாகூரில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணி முதலில் பேட் செய்தது. ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்சனும் சதம் அடித்து அசத்தினர். இதனால் அந்த அணி 362 ரன்களை குவித்தது. தொடர்ந்து களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்களின் முடிவில் 312 ரன்கள் மட்டுமே எடுத்து 50 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இறுதி வரை போராடிய டேவிட் மில்லர் 67 பந்துகளில் சதம் அடித்த போதிலும் அது தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு உதவவில்லை. நியூசிலாந்து தரப்பில் கேப்டன் சாண்ட்னர் 10 ஓவர்களில் வெறும் 43 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நியூசிலாந்து இந்தியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவும் நியூசிலாந்தும் ICC ஒருநாள் தொடரின் இறுதிப் போட்டியில் சந்திக்க உள்ளன. கோயில்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது பக்தி பாடல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சினிமா பாடல்களுக்கு அனுமதி இல்லை எனவும் கூறியுள்ளது. புதுச்சேரி திருமலையராயன்பட்டினம் பகுதியில் உள்ள வீதி வரதராஜ பெருமாள் கோயில் திருவிழாவின் போது பக்தி பாடல்களை தவிர சினிமா பாடல்கள் அதிகமாக பாடப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது. வழக்கு விசாரணையின் போது புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்குள் பக்தி பாடல்கள் மட்டுமே பாட அனுமதி உண்டு என தெரிவித்தது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் தொழிலாளர்கள் 6வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. சேலத்தில் தொழிலாளர் நல ஆணையர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் இரவிலும் தொடர்ந்தது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே பசிறுமலை பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. மலையின் மேல் பகுதியில் ஏற்பட்ட தீ மளமளவென பரவியதால் 50 ஏக்கர் பரப்பளவில் மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த களம்பூர் கிராமத்தில் காளை விடும் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக 200க்கும் மேற்பட்டோர் தங்கள் காளைகளை அழைத்து வந்தனர். வாடிவாசல் வழியே துள்ளி குதித்து காளைகள் சீறி பாய்ந்தன. காளைகள் முட்டியதில் சிறுமி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கரூரில் தொழிலதிபரிடம் 15 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழக சிறப்பு வருவாய் அலுவலர் கைது செய்யப்பட்டார். சூரியபிரகாஷ் எனும் அவர் 2016ஆம் ஆண்டு கரூர் மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்தபோது சிலருடன் சேர்ந்து நல்லமுத்து எனும் தொழிலதிபரிடம் அசாம் மாநில அரசுக்கு தேவையான டெக்ஸ்டைல் ஆர்டர் பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது.
இது தொடர்பான புகாரில் சூரியபிரகாஷ் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சூரியபிரகாஷை சென்னையில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்திலேயே முதல் முறையாக பல்கலைக்கழக நுண்கலைத்துறை சார்பில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. சித்திரச்சந்தை எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்கவர் ஓவியங்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பார்வையாளர்களுக்கும் ஓவியம் வரைய வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே லட்சுமணன்பட்டியில் பச்சநாச்சியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 5 சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 520 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் காளைகள் போட்டியதில் 19 பேர் காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டில் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பாத்திரங்கள், வெள்ளிக்காசு, தங்கக்காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வழக்கறிஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகுமார் எனும் அவர் தனது சகோதரி வீட்டுக்கு நடந்து செல்லும் போது இருசக்கர வாகனங்களில் வந்த 3 பேர் அவரை அரிவாளால் வெட்டியுள்ளனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் சென்னை வேளச்சேரியில் கடந்த ஆண்டு தொழிலதிபர் பழனிசாமி கொலை செய்யப்பட்டதாகவும் இதில் உத்தரகுமார் கைதாகியிருந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஹெல்மெட் அணிந்தபடி வழக்கறிஞரை வெட்டிவிட்டு தப்பி ஓடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பத்மபூஷன் விருது பெற்ற புகழ்பெற்ற இசைக்கலைஞர் டி.வி. கோபாலகிருஷ்ணனுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி டி.வி. கோபாலகிருஷ்ணனுக்கு விருதினை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கோபாலகிருஷ்ணனின் மனைவியும் பங்கேற்றார்.